பெங்களூர்ல காதலிக்க மறுத்த பெண்ணை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் ரவி என்ற திருமணமான நபரை கைது செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒருதலை காதல் பெங்களூரு நகரைச் சேர்ந்தவர் 32 வயதாக்கும் ஸ்வேதா. வயதான இவர் அங்குள்ள நிறுவனம் ஒன்றுல பணியாற்றி வந்திருக்காங்க. திருமணமான ஸ்வேதா கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில ஸ்வேதாவிற்கு தனது அலுவலகத்தில் பணிபுரியும் ரவி என்ற நபருடன் நட்பு ஏற்பட்டிருக்கு. இருவரும் ஒரே அலுவலகத்தில் பணி செய்வதால் ஸ்வேதா ரவி என்ற நபருடன் நட்பாக பழகி வந்திருக்காங்க. ஆனால் ரவி ஸ்வேதாவை ஒருதலையாக காதலித்தும் வந்திருக்காரு. மேலும் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி ஸ்வேதாவை அடிக்கடி வற்புறுத்தியும் வந்திருக்காரு. திருமணமான ரவி தனது மனைவியை பிரிந்து வருவதாகவும் ஸ்வேதாவிடம் கூறியிருக்காரு. மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி லவ் டார்ச்சரும் கொடுத்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து ரவியை புறக்கணித்தும் இருக்காரு ஸ்வேதா. இதனால ஆத்திரமடைந்த ரவி நேற்று ஸ்வேதாவை கொடூரமாக கொலையும் செய்திருக்காரு. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து காவல்துறையினர் ஸ்வேதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைத்திருக்காங்க. கொலையாளியை கைது செய்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடத்திய விசாரணையில காதலிக்க மறுத்ததால் ஸ்வேதா கொலை செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஸ்வேதாவிற்கு தொல்லை கொடுத்து வந்த ரவியை கைது செய்து விசாரித்ததில் ஸ்வேதாவை கொலை செய்ததாக ரவியும் ஒப்புக்கொண்டிருக்காரு. இந்த சம்பவம் பெங்களூர் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.